பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம யோவான் 9ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசப்பா பிறவிக்குருடனாக இருந்த ஒரு மனுஷனை சொஸ்தமாக்கின பொழுது சொன்ன வார்த்தை, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்பது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றும் சொல்கிறார். அப்போ பகற்காலம் என்பது எதை குறிக்குது? நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரே, அது எதை குறிக்குது? ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வேத வசனத்திலிருந்து இந்த நாட்டில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம். என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இப்போ ஆண்டவராகிய இயேசப்பா கிட்ட ஒரு பிறவி குருடனை அழைத்து கொண்டு வர்றாங்க. பிறவிலேயே பார்வை இல்லாமல் இருந்த ஒருவன். இவனை காண்பித்து சீஷர்கள் கேட்கிறாங்க, இதனுடைய விளைவு ஏன் இப்படி பிறந்தான்? ஒருவேளை இவனுடைய பெற்றோர் நிறைய பாவம் செஞ்சதுனால இப்படி பிறந்தானோ, அல்லது இவன் பெரிய பாவம் செய்ததுனால இவனுக்கு இப்படி ஆயிருச்சா என்பதாக. அவங்களுக்கே தோணுது, இவன் பிறக்கும் போதே பிறவிக்குருடனா இருந்ததுனால பெற்றோர் வழியில வந்த பாவமா தான் இருக்கணும், அல்லது இவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சோ என்பதாக. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி அல்ல. இது இவனுடைய பெற்றோர் செய்த பாவத்தினாலேயும் அல்ல, இவனுடைய பாவத்தினாலேயும் அல்ல. ஆனா தேவனுடைய கிரியைகள் இவனிடத்துல வெளிப்பட வேண்டும். இங்க தேவனுடைய கிரியைன்னு எதை சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சேறு உண்டாக்குறாரு, அதை எடுத்து அவனுடைய கண்கள்ல பூசுறாரு, போய் நீ சிலோவாம் குளத்துல கழுவி கொண்டு வான்றாரு. இதை செஞ்ச உடனேயே அவன் பார்வையை பெற்று விட்டான். இதுதான் தேவனுடைய கிரியை. இதை செய்வதற்கு முன்பு அவர் சொன்ன வார்த்தை என்ன? பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உலகத்துல இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருள் நிறைந்த இந்த உலகத்துல வெளிச்சமாக வந்தாரு, பிதாவின் வார்த்தைகளை நமக்கு தந்தாரு, நோய்களை சொஸ்தமாக்குனாரு, சாத்தானுடைய கிரியைகளை முறியடித்தார். இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசப்பா செய்த இந்த கிரியைகள் மூலமா அவர் செஞ்சது என்ன? தேவனுடைய கிரியைகள் பூமியில செய்யப்பட்டது என்று சொல்றாரு. அதே நேரத்துல இன்னொன்னு என்ன சொல்றாரு? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடாதுன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிப்போம் இந்த நாள்ல. அப்ப ராக்காலம்னா என்ன? இப்போ இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த நாட்கள்ல வெளிச்சத்தின் காலமா இருக்குதா, அல்லது ராக்காலமா இருக்குதா? அப்புறம் ஒருவேளை பின்னாடி ராக்காலம் வரப்போறதுன்னா நம்ம எப்படி அதுக்கு ஆயத்தமாகுது? ஏன்னா இங்க சொல்றாரு, அந்த நாட்கள்ல ஒருவனும் கிரியை செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அப்படியானா அந்த ராக்காலத்தை குறித்து நம்மளும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா? அந்த நாட்கள்ல நம்மளால கிரியை செய்ய முடியலன்னா அப்ப நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த நாளுக்குரிய தியானம். ஏன்னா நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இந்த சார்ட் ஒண்ணு இங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடியது வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அது நம்ம தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல்ல, தெசலோனிக்கேயர்ல. இப்படி பல அதிகாரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வரப்போகிற ஒரு 7 வருட உபத்திரவ காலம் என்று வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதுல பார்த்துக்கும்போது, நம்ம ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப விஷயம் என்னன்னா, இதை நம்ம தியானிப்பதற்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட காலத்துல ஒரு ராக்காலம் ஒன்று வந்தது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தொடர்ந்து இந்த கிரியைகளை எல்லாம் நடப்பித்தாரு. நோயாளிகளை சொஸ்தமாக்கினார். தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்தாரு. அதற்கு பிறகு அவரை கைது செய்த ஒரு காலம். அந்த நாட்கள்ல ஆண்டவர் சொன்னாரு, உங்க மத்தியில தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒருவனும் என் மீது கை போடவில்லை. ஆனா இப்போது இது உங்களுடைய காலம். இது இருள் ஆட்சி செய்யக்கூடிய காலம்னு சொன்னாரு. அப்ப ஆண்டவர் கைது செய்யப்பட்ட அந்த நேரத்துல இருந்து அவரு சிலுவையில மரித்து
3 நாளைக்கு பின்பு உயிர்த்த அந்த காலம் காலமா இருந்தது. இருளின் காலமா, இருளின் அதிகாரத்தின் காலமா இருந்தது. அப்ப தேவனுடைய கிரியைகள் செய்யப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த காலத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போன பின்பு சீஷர்கள் அந்த பெற்றுக்கொள்ளுகிறாங்க பரிசுத்த ஆவியானவரை. பெற்றுக்கொண்ட பிறகு உலகமெங்கும் போய் அவருக்கு சாட்சிகளா அவங்க இருந்தாங்க. அதே சாட்சிய கேட்டு தான் இன்றும் நம்ம விசுவாசத்துக்குள்ள வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம வாழக்கூடிய காலத்துல நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. விசுவசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி அவருடைய நாமத்துல நோய்கள் சுஸ்தமாக்கப்படுது. பிசாசுகள் துரத்தப்படுது. இது எல்லாமே நடந்து கொண்டு வருது. ஸோ இப்ப நம்ம இருக்கிறது பகலின் காலம், வெளிச்சத்தின் காலம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம இந்த கிரியைகள நடப்பிக்கும்படி தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் இப்ப செயல்படக்கூடிய ஒரு காலமா இது இருக்குது. ஆனா, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் என்று ஒன்று விரைவா வருது என்பதாகவே இதிலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ அத குறித்து இன்னொரு நாள் விரிவா பார்ப்போம். வெளிப்படுத்தல்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த 7 ஆண்டு உபத்திரவ காலம், அதுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பின்னாள்ல ஆண்டவர் சித்தமான அத பத்தி தியானிப்போம். ஆனா, இப்போ நம்ம எப்படி ஆயத்தப்படுவது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று நம்ம ஆயத்தப்படுவது. ஏன்னா, இப்ப இந்த 7 ஆண்டு ட்ரிபுலேஷன குறித்து சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, அநேக தியரீஸ் இருக்குது. நெறைய விதமான புரிந்து கொள்ளுதல் பரிசுத்தவான்களுக்கு மத்தியில. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, உபத்திரவ காலத்துல நம்மளும் இங்க தான் இருப்போம். நம்ம சாத்தானுக்கு நம்ம யுத்தம் பண்ணுவோம். அவனுக்கு எதிர்த்து நிப்போம் என்று சொல்லி. இன்னும் சில பேர் இல்ல பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு விடும் என்பதாக. இப்படி அநேக விதமான போதனைகள் இருந்தாலும், எல்லா விதத்திலயும் ஒரு தகுதியான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம பாத்திரவான்களா, ஆயத்தவான்களா இருக்கணும் என்பதுதான். ஏன்னா, அந்த நாள் அவர்களுக்கு இக்கட்டு நாள். ஆனா நீங்க தலைய உயர்த்துங்கன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசப்பா நம்மள பார்த்து சொன்னாரு. இல்லைங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது. இப்போ அதுல நம்ம நிலைத்து நிக்கணும்னா என்னென்ன செய்யணும் என்பதற்கு சில வார்த்தைகள தியானிப்போம். முதல்ல யோவான் 12:35 36 வரைக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நம்ம எப்படி அன்பு கூறுகிறவர்களா இருக்க வேண்டும். அன்பு கூறுகிறவன் தான் தேவனால அறியப்பட்டவன்கிறதற்கு நம்ம பார்க்கிறோம். சொல்றாரு, அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ ஒளியின் பிள்ளைகளா நடக்கணும்னா, வெளிச்சத்துல நடக்கணும் என்பதை. அப்ப வெளிச்சத்துல நடக்கணுங்கிறத குறிச்சு 1 யோவான் 2:10 சொல்றாரு, தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல்கள் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இப்ப இதுல அன்பு கூற வேண்டும் என்கிற காரியத்த சொல்றாரு. அதே நேரத்துல பகைக்க கூடாது. வெறுப்பு, கசப்பு இந்த மாரி காரியங்கள் இருக்கக்கூடாது என்பதை பார்க்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது சகோதரன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட நம்ம சகோதரன்ட்ட மட்டும் அன்பா இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி அத நம்ம தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 4:20 சொல்றாரு, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? அப்போ இந்த வார்த்தையுடைய கான்டெக்ஸ்ட் ரொம்ப பெருசு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னால், நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடத்திலும் நம்ம அன்பு கூற வேண்டும். அதுதான் நம்ம கண்ணால் காண முடியாத தேவனிடத்தில அன்பா இருக்கிறோம் என்பதற்கு சாட்சி. அப்போ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புலே ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கல் அன்பு என்று ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடித்த பாவிகளும் பாவிகளிடத்தில அன்பு கூர்கிறாங்கன்னு ஏசப்பா சொன்னாரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, மெய்யான தேவ அன்புனால நம்ம தரிப்பிக்கப்படாம இருக்கும்போது, நம்மிடத்துல ஒரு மாயமான இந்த உலகத்துக்கு உரிய அன்பு ஒண்ணு இருக்கும். அது என்ன? நமக்கு பிடித்தவர்கள், நம்மளுக்கு நம்முடைய அஜெண்டாவுக்கு ஏத்து போறவங்க, அப்படி இருக்கிறவங்க கிட்ட மாத்திரம் அன்பு கூரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா, இது தேவ அன்பு கிடையாது.
காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னாரு, "பாவிகளும் பாவிகளிடத்தில அன்பா இருக்கிறாங்க." ஏன்னா, நீங்க எந்தெந்த நீங்க நம்ம பாவத்துல வாழ்ந்த நாட்கள்லயும் பார்த்தீங்கன்னா, பாவ பழக்கம் உள்ளவங்க நமக்கு நண்பர்களா இருந்திருப்பாங்க. நான் புகைப்பிடிக்கிற காலத்துல புகைப்பிடிக்கிறவர்கள் எனக்கு நண்பர்கள். அதே மாரி நான் வந்து மற்ற என்னென்ன பாவ பழக்கத்துல இருந்தனோ, அந்த பாவ பழக்கத்துல இருக்கிறவங்க நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஸோ அது வந்து உண்மையான நட்பு கிடையாது. ஆனா, எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவது என்பது, யாரையும் நான் பகைக்க மாட்டேன் என்று சொல்வது, பகைவர்களிடத்திலும் அன்பு கூரக்கூடியது. அதே நேரத்துல எனக்கு எதிரா ஒருத்தர் ஏதாவது ஒன்று செய்தாலும் கூட, அவர்களை மன்னிக்கிற அன்பு. அதே மாதிரி வந்து நீங்க பேசுறது, இது பண்றது எனக்கு பிடிக்கல. நீங்க என் கூட ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப பிரிவினைகள் வருது. எப்படி வருது? ஒரு குடும்பத்திலேயே எல்லோரும் பிரிஞ்சிருப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. கணவனுக்கு விரோதமா மனைவி, பிள்ளைகளுக்கு விரோதமா பெற்றோர், பெற்றோருக்கு விரோதமா பிள்ளைங்க. இப்படியே குடும்பத்திலே பிரிவினைகள் வருதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. இல்லைங்களா? அதுக்கு என்ன காரணம்? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா, அவரது ஆவியினால ஆளுகை செய்யப்படும் பொழுது சமமான அன்பு உடையவர்களாக இருக்கிறோம். ஆனா, நம்ம எங்கேயாவது காம்ப்ரமைஸ் ஆகி, உலகத்துக்குரிய சுபாவத்துல நம்மை விட்டுக் கொடுக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டவங்க தான், மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள வந்தவங்க தான். ஆனாலும் காம்ப்ரமைஸ் ஆகி பல வழிகள்ல நம்ம பண்ணுவது உண்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகிவிடும், நிச்சயமாகவே நம்மளால என்ன செய்ய முடியாது, சமநிலையில எல்லாரையும் நேசிக்க முடியாது. வெறுப்பு வந்து விடுகிறது. நம்ம குடும்பத்திலேயே வெறுப்பு காட்ட ஆரம்பிப்போம். வெளியில காட்ட ஆரம்பிப்போம். நம்மை அறியாம அந்த வெறுப்பின் சுபாவம் நம்மை என்ன செய்ய வைத்துவிடும்? எதிர்த்து பேச, மற்றவர்களை வந்து நான் கட்டுப்படுத்த, அப்ரஸ் பண்ண தொடங்கிவிடும். ஆனா, மெய்யான ஆவிக்குரியவர்களா இருக்கும்போதும், நமக்கு இந்த சில ஒரு டிஸ்அக்ரீமென்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் வரும்போது, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் எதிர்த்து நின்னு சண்ட போட, வாக்குவாதம் பண்ண செய்ய மாட்டோம். அதுக்கு பதிலா நம்ம குடும்பத்துல ஒரு டிஸ்அக்ரீமெண்ட் ஆனாலும் சரி, வெளியில ஆனாலும் சரி, ஆவியானவர நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆவியானவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி நான் இந்த சூழ்நிலைய மேற்கொள்வது? நான் வந்து என்னுடைய பையனோட எனக்கு ஒரு ப்ராப்ளம். அவன் வந்து சொல்றத கேட்க மாட்டேங்கிறான். நான் சொல்லக்கூடிய காரியம் கர்த்தருக்குரியதா இருக்குது. ஆனா, அவன் அத கேட்கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்ல. எப்படி நான் அத சொல்ல முடியும்? என் மனைவி அதே மாரி. இப்படியே ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நமக்கு உதவி செய்கிறார். நம்ம ஜெபிக்கக்கூடிய காரியம் எதுவோ அதுல உதவி செய்கிறார். ஆனா அதை செய்யாமல் நம்ம என்ன செய்து விடக்கூடாது, நம்ம சொல்ற விஷயம் நல்ல விஷயம். ஆனா அவங்க கேட்கலன்னு சொல்லி அத மாம்சத்தோடும், ரத்தத்தோடும் சண்டை போட்டாலோ, இது பண்ணாலோ என்ன ஆகிடுது, சாத்தான் தன்னுடைய அஜெண்டாவ ஃபுல்ஃபில் பண்ணிரும். அதனால தான் சாத்தான் என்ன செய்றான், எங்கே ஆவிக்குரியவர்கள் இருந்தாலும், அவர்களுக்கு விரோதமா அவங்க குடும்பத்தாரே எழுந்து கலகம் பண்ணும்படியா இப்ப யோபு குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, யோபு தேவனை விசுவாசித்து இருந்தவர, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொன்னது யாரு? யோபுவுடைய மனைவி தான் சொன்னாங்க. அதே மாரி நம்ம நெறைய உதாரணங்கள் பார்க்க முடியுது. ஸோ, அவன் இப்படி உன்னுடைய சத்துருக்களுடைய வீட்டாரேன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ இந்த மாதிரியான நெருக்கடிக்குள்ள விசுவாசிகள் கண்டிப்பா போவோம். ஆனா, அந்த அன்பை நம்ம விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத தான் ஏசப்பா இதுல நமக்கு அறிவுறுத்துறாரு. சரி, 2வது ஒரு காரியம் இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவருக்காக ஆயத்தப்படுவதற்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைய நம்ம உற்று கவனித்து அதுல நடப்பது என்பது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தைகள தியானிப்போம். சொல்லுது, "நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளைப் போல இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதென்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியைச் சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்கக் கடவது. உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்கக் கடவது. உன் கால்கள் நடையை சீர்தூக்கிப் பார். உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக.
வலதுபுறமும் இடதுபுறமுமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அப்ப வெளிச்சத்துல நடக்கிறது என்று சொல்லுவது என்ன? நீதியில நடப்பது. சூரியன் எவ்வாறு வெளிச்சம் கொடுத்து இது பண்ணுதோ, அதே மாதிரி நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆனா துன்மார்க்கருடைய பாதை கார் இருளைப் போல இருக்கும். அப்போ வெளிச்சத்துல நடக்கிறோம் என்று சொன்னால், நம்ம நீதியில தேவனுடைய வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நம்ம நீதி உடையவர்களா இருக்கிறோம். அந்த பாதையில நம்ம நடக்கலன்னா, நம்ம துன்மார்க்க பாதையில நடந்து விடுவோம். அப்ப இங்க பார்க்கும்போது, தேவன் தனது வார்த்தையில தான் அத கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தைய நம்ம உற்று கவனித்து, ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து, அந்த வசனம் நம்மை வழிநடத்தலன்னு சொன்னா, நம்ம என்ன செய்து விடுவோம்? தவறான பாதையில போவதற்கு வாய்ப்பு உண்டு. பாதை மாறி செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீதிமொழிகள்ல ஆண்டவர் சொல்றாரு, "வியாச்சியத்திலே எளிமையானவருடைய நீதியை நீ புரட்டாதிருப்பாயாக" என்று சொல்றாரு. அநேகரை சேர்ந்து கொண்டு ஒரு எளிமையானவனுடைய நீதியை நீ புரட்டி விடாதே. இப்ப இந்த நீதிமொழிகள் என்ன காண்பிக்குது? ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு ஆபீஸ் மேட்டர் அல்லது வேற ஏதாவது ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல பொதுவா நடக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எளியவன எல்லாரும் ஒடுக்குவாங்க. ஒருத்தனால எதுவும் பேச முடியல, அவனால ஒண்ணும் பண்ண முடியலன்னா, அவன் மேல அநீதி வருவதுண்டு. இப்போ அந்த மாரி இருக்கிற நேரத்துல நீங்களும் நானும் நீதிய விட்டு விலக வாய்ப்புண்டு. நான் முன்னாடியே ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஒருத்தருடைய மிஸ்ஸஸ்க்கு அந்த ஜாப குடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் அத ஃபோர்ஸிபிளா சொல்லும்பொழுது, நானும் அந்த மாயத்துக்கு உடன்பட்டேன். ஆரம்பத்துல இன்டர்வியூ பேனல்ல இருக்கும்போது தகுதியான ஒருவர்ன்னு ஒருத்தரை வைத்திருந்தோம். ஆனா இன்னொரு இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சனுக்காக எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணும்போது, பரவால்ல. இவங்களே சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ்க்குள்ள போனேன். அன்று இரவு ஆவியானவர் எனக்கு இடைப்பட்டு, "நீ செய்தது தவறு. யூ ஹேவ் அ காம்ப்ரமைஸ்ட் ஆன் த வேல்யூஸ்" என்று சொல்லி எனக்கு காண்பிக்கிறார். அவர் காண்பித்த உடனே தான் நான் பார்த்தேன். உண்மதான். நான் சுற்றி உள்ள பிரஷருக்கு உடன்பட்டு, மற்றவர்கள் என் மேல கொடுத்த பிரஷர்னால, நான் நீதிய காம்ப்ரமைஸ் பண்ணேன்னு சொல்லி, இம்மீடியட்டா ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு, நேரா போனேன். சம்பந்தப்பட்ட என்னுடைய கலீக்ஸ்ட்ட சம்மந்தப்பட்ட எல்லார்ட்டயும் சொன்னேன். "இல்ல, இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணது தவறு. இவங்க உண்மையான தகுதி உள்ளவங்க இவர்தான்" என்று சொல்லி சொல்லும் பொழுது, பின்பு அந்த வேலை அவருக்கே கொடுக்கப்பட்டது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்து விடுகிறோம்? விசுவாசிகளும் கூட சுற்றி இருக்கிற பிரஷர் காரணமா காம்ப்ரமைஸ்க்குள்ள போக வாய்ப்பு உண்டு. அதே மாரி இச்சையின் பாவம். இச்சை என்ன செய்யுது? நாள்தோறும் நம்ம மேல இட்ஸ் அப்ளையிங் இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் பிரஷர். அது என்ன செய்துவிடும்? ஏதாவது ஒரு வகை ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன், மனுஷிக்கு மனுஷி வித்தியாசப்படும். அப்படி இச்சையின் இது வரும்பொழுது, நம்ம ஒன்றை இச்சித்து எடுத்துக்கொள்ளும்படியாக, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்படியாகத்தான் வரும். அப்படி வரும்போதும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கணும்னா, இந்த வசனத்துல நம்ம தியானமா இருக்கும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகள தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்கணும். எப்போதும் நம்ம மனதுல இந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும். நானும் அதுதான் கூடுமான வரையிலும். நான் ஒரு ஒரு ஆபீஸ் ஒர்க்ல மோஸ்ட்லி ரொம்ப சீரியஸா பண்ற நேரம் முதற்கொண்டு தவிர, வேற எப்ப எனக்கு ஓய்வு நேரம் கிடைச்சாலும், ஐ ட்ரை மை பெஸ்ட் டூ லிசன் டூ த வேர்ட் ஆஃப் காட். வசனத்த தொடர்ந்து கேட்பதற்கு, நம்ம இப்ப பேசுற தியானமா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு போதருடைய தியானமா இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தைய தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். காரணம் என்ன? இப்படி தொடர்ந்து வார்த்தையில தியானமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க வழி விலகாதபடி ஆவியானவர் காப்பார். வேற எப்பேர்ப்பட்ட ஒரு விசுவாசியும் பார்த்தீங்கன்னா, வழி விலக வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, "நீ வலதுபுறமும், இடதுபுறமும் சாயாதிருப்பதாக இருப்பாயாக" அப்படிங்கிறாரு. அதே மாரி வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. பேசும்போதும் சர்வசாதாரணமா நம்ம யாரையாவது தூஷித்து விடுவோம். அது ஒண்ணு இருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் சேர்ந்தாங்கன்னா, 5வது ஆள பத்தி தூஷித்து பேசுவாங்க. இவர் இப்படி, அது அப்படின்னு சொல்லி. நம்மளும் இழுப்புண்டு போயிருவோம். என்ன செஞ்சுருவோம், கூட்டத்தோட ஒத்து போகணும்னு சொல்லி, "ஆமாங்க, அவன் அப்படித்தான்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிவிடுது, இருளின் பாதைக்கு நம்மள இழுத்துட்டாங்க. அந்த மாரி நம்ம ஆகிவிடக்கூடாது. அதே மாரி குறை சொல்றது. எதையாவது ஒரு காரியத்த குறிச்சு எப்ப பார்த்தாலும் இது சரியில்ல, அது சரியில்லன்னு சொல்லி குறைகளை சொல்லக்கூடிய ஒரு வாயும், தேவனுக்கு விரோதமான பேசக்கூடிய ஒரு வாயாத்தான்
இருக்குது. அப்போ இதுல இருந்தெல்லாம் இந்த அநீதிகள், இந்த மாறுபாடுகள், இதிலிருந்து என்னுடைய நாவுகளை, என்னுடைய இருதயத்த கர்த்தர் சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்னா என்ன அர்த்தம்? நம்ம இருதயமாகிய நம்மளுடைய இருதயத்திலிருந்து தான் என்ன வருது? தேவனுடைய ஆவியானவரும் என்ன செய்கிறாரு? நமக்குள்ள அந்த வார்த்தையை அருளிச் செய்து இது பண்றாரு. அதே இடத்துல இருந்து தான் டிசீட்டும் வரும். அப்போ நம்ம முழுக்க ஆவியானவருடைய ஆளுகையின் கீழ நம்ம இருதயம் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த மாரியான காரியங்களுக்கு நம்ம விலக்கி காக்க முடியும். அப்படி இல்லன்னு சொன்னா, நம்ம இருதயத்துல என்ன வந்துவிடும்? மாறுபாடான சிந்தைகள் வந்துவிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, யுத்தம் பெரும்பாலும் மைண்ட்ல தான் நடக்குது. எவ்ரிடே நமக்கு போராட்டம் வந்து மைண்ட்ல. அதனால தான் காண்கிற விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கண்ணால எத பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம அதிகமா பார்க்கிற விஷயங்கள் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடும். நம்மை தாறுமாறுகளுக்குள்ள நடத்திவிடும். அதுக்கு நம்ம இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்றார். அடுத்தது அப்போஸ்தலர்கள் சொன்ன உபதேசத்தை கவனிப்போம். தீத்து 3ஆம் அதிகாரத்துல இருக்குது. 1 9 வசனங்கள்ல துரைத்தனங்களுக்கும், அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும், சண்டை பண்ணாமலும், பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. இப்ப நம்ம வாசிச்ச அதே காரியத்த தான் இங்கேயும் சொல்றாரு. துரைத்தனங்கள், அதிகாரங்கள்ங்கிறது நம்ம மேலான அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்பது. கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு வசனம் சொல்லுது. அப்படியானா நம்ம அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா, தேவனுடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். 1. அடுத்தது என்ன? ஒருவனையும் தூஷியாமலும் வந்துருச்சு பார்த்தீங்களா? குறை சொல்றது. தூஷிக்க கூடாது என்பது. அடுத்தது சண்டை பண்ணாமலும், பொறுமை உள்ளவர்களாய், எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிப்பதற்கு நீ புத்தி சொல்லு. சோ, இதுவும் நமக்கு தேவையான ஒரு குணாதிசயம் என்பதை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறாரு. சாந்த குணம் என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாதானத்த காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குணமா இருக்குது. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியீனரும், கீழ்ப்படியாதவர்களும், வழி தப்பி நடக்கிறவர்களும், பலவித இச்சைகளுக்கும், இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும், துர்க்குணத்தோடும், பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், பகைக்கப்படத்தக்கவர்களும், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும், மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமாகும்போது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல், தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பாருங்க. அப்போ முன்பு நம்ம அந்தகாரத்தின் பிள்ளைகளா இருந்தோம். ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய், இந்த மாதிரியான கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா நம்ம செஞ்ச காரியங்கள் இருந்தது. இந்த மாரி இச்சைகளுக்கும், இன்பங்களுக்கும் நம்ம அடிமைகளா இருந்தோம். இப்படி இருந்தப்போ நம்மை ரட்சித்து கொண்டு வந்தது நம்மிடத்துல இருந்த நீதியை வைத்து அல்ல, தேவனுடைய இரக்கங்களின் பொருட்டும், அவருடைய கிருபையினாலும் நம்ம என்ன செய்கிறாரு? மறு ஜென்ம முழுக்கு குடுக்கிறாரு. ஆவியானவரை கொண்டு நம்மை புதிதாக்குகிறாரு. இதையெல்லாம் செய்து நம்மை இருளின் அதிகாரத்துல இருந்த நம்மை வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசப்பா கொண்டு வந்துட்டார். இப்ப அப்படி கொண்டு வந்த பிறகு நம்ம மீண்டும் அதற்கு திரும்பி விடக்கூடாது. அப்போ இப்போ எனக்கு 2ம் இருக்குது. நான் வந்து நீதிக்கு அடிமையாக என்னுடைய அவயவங்கள ஒப்புக் கொடுக்கவும் முடியும். அதே நேரத்துல மறுபடியும் பாவத்துக்கு அடிமையாகவும் என்னை நான் ஒப்புக் கொடுக்க முடியும். சாய்ஸ நம்ம கையில விட்டுர்றாரு. அப்படி இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமா பார்ந்து கொள்ள பார்க்கணும். அப்ப என்ன செய்யலாம்? நம்ம நீதியின் பாதையில தொடர்ந்து நடந்து பயிற்சி பெறுவது 1. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனிதர்கள நம்ம முன்னுதாரணமா கொண்டு, எப்படி அவங்க தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பொய் வழிகள நம்மை விட்டு அகற்றி, மெய் வழிகள்ல நடக்கணும்னா, தேவனுடைய பிரமாணங்கள்ல நம்ம டிலைட்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த அந்த வசனங்கள நம்ம இருதயத்துல நேசிக்க தொடங்க வேண்டும். அப்போ வந்து என்ன ஆகிவிடும்? இந்த மாயமான வழிகளை நம்மை விட்டு தூரப்படுத்துவோம். ஏன்னா, இப்ப பாருங்க 2 பேரும் ஆண்டவரும் நமக்கு ஒரு விஷயத்த ஆஃபர் பண்றாரு. சாத்தானும் ஆஃபர் பண்றான்.
இப்போ நமக்கு வரக்கூடிய ஆஃபர்ல எது ரொம்ப பிடிச்ச ஆஃபரோ அதத்தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம இச்சைகளுக்கும், இன்பங்களுக்கும் அடிமையா இருந்தோமே, அந்த நாட்கள்ல அதனால நமக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறுமை தான் இருந்தது. தே வர் வேனிட்டீஸ். நம்ம எந்தெந்த இச்சைகள சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் நம்ம எடுத்து சீர்தூக்கி பார்க்கும்போது, நமக்கு தெரியும் நம்ம இந்தந்த இச்சைகளுக்கு அடிமையா இருந்தோம். ஆனா அதனுடைய விளைவு என்ன? இறுதியில எனக்கு வந்தது மிகவும் வெறுமையும், வேதனையும், அதுவும் மரணம் தான் எனக்கு வந்தது. ஆனா, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நான் ஜீவனுடையவனா இருக்கிறேன். மெய்யான சந்தோஷம் எனக்கு வந்துவிட்டது. இப்ப இந்த மெய்யான சந்தோஷம் வந்த பிறகு, அதை தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு, நான் தொடர்ந்து அதை பிடித்துக் கொள்ளவனா இருக்கணும். ஏன்னா, வி ஹேவ் டூ கன்டின்யூ டூ ரிமெம்பர் த டிஃபரன்ஸஸ். இரவுல நடந்ததுக்கும், வெளிச்சத்துல டிஃபரன்ஸஸ தொடர்ந்து மனநிலைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் என்ன செய்ய முடியும்? சத்துருவால வஞ்சிக்க முடியாது. அவன் இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும்போது 3 சோதனைகள்ல சோதித்தான் இல்லையா? அதுல பார்க்கும்போது, 1 மாம்சத்தின் இச்சை, இன்னொன்னு கண்களின் இச்சை, இன்னொன்னு பெருமை. இந்த 3 சோதனைகள வச்சு தான் சோதிச்சான். இப்ப நம்மளும் அதே மாதிரி சோதிக்கப்படுவோம். சோதனைக்காரன் நம்முடைய விசுவாசத்தை சேதப்படுத்தும்படி தொடர்ந்து நமக்கு ஒரு பதவிய குடுக்கலாம். குடுத்து இந்த பாரு, உனக்கு இவ்வளவு பெரிய பதவி கிடைச்சிருக்கு. இந்த பதவிக்கு தகுந்த மாரி நீ நடந்துக்கோ. இதுல நீ ஃபோகஸ்டா இரு. சும்மா ஊழியம் பண்றேன், ஆண்டவருடைய வசனத்த இது பண்றேன்னு சொல்லி, நீ நேரத்த வீணாக்காத. இதுல ஃபோகஸ்டா இரு. அல்லது பாரு இந்த மத்தவன்லாம் எவ்வளோ வச்சிருக்கிறான். உன்ட்ட ஒண்ணுமே இல்ல. அப்படின்னு சொல்லி நம்மள பணத்த காண்பித்து இது பண்ணலாம். அல்லது ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணாரு? இவ்வளவு காலம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உபத்திரவங்கள் வாயிலாக தேவன் என்ன செய்கிறாரு? அநேகர பூரணப்படுத்துகிறார். அந்த உபத்திரவம்னா அதுக்காக வேண்டி அக்கிரமம் செய்து வரக்கூடிய வேதனைகள் அல்ல. இந்த மாதிரி வரக்கூடிய சோதனைகள். நீதியை நம்மை நடப்பிக்கும்படி வரக்கூடிய சில சோதனைகள்ல, நம்ம போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒன்ற சொல்லி, "பாரு உனக்கு இது கிடைக்கவே இல்ல. ஆண்டவர் உனக்கு குடுக்கல." அப்படின்னு சொல்லி நம்மை பண்ணக்கூடிய ஒரு காரியம். இப்ப யோசேப்பு வாழ்க்கையில நம்ம பார்த்தது தான். அவருடைய நீதியில அவர் இருக்கும்போதும் சகோதரர்களால தூக்கி குழியில போடப்படுறாரு. அதற்கு பிறகு அவர் அடிமையா விக்கப்படுறாரு. அங்கேயும் ஒரு சோதனை வருது. ஜெயிலுக்கே போயிடுறாரு. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவர் கஷ்டப்படும் பொழுதெல்லாம், அவருடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்ல அவர் மேல போறாரு. காரணம் என்ன? அவர் தொடர்ந்து ஒபீடியன்ஸ்ல இருக்கிறார். எந்த இடத்திலயும் அவர் தேவனை தூஷிக்கவும் இல்ல. தேவனை நம்பாம அவர் போகவும் இல்ல. தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால கடைசி இலக்குல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவரை அந்த ஃபாரோவுக்கு நிகரா உயர்த்தி வைத்தார். அதே மாதிரி நம்மளும் இந்த அப்போஸ்தல உபதேசத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள நினைவு கூர்ந்து நம்மை இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியைகள் செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி, நீ இவைகளை திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும், மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். புத்தியீனமான தர்க்கங்களையும், வம்ச வரலாறுகளையும், சண்டைகளையும், நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். அடுத்தது என்ன செய்ய சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நற்கிரியைகள் செய்ய தொடங்க வேண்டும். ஏன்னா நம்ம இயேசுப்பா கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு என்ன காரியம்? இந்த நாள்ல என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அழகா நம்ம செய்ய வேண்டிய நற்கிரியைகள நமக்கு காண்பித்துக் கொடுப்பாரு. அதே மாரி நமக்கு தோன்றக்கூடிய ஒரு காரியம். இந்த நாள்ல நம்ம ஒரு உணவு குடுக்கலாம். 4 பேர சந்திக்க போகலாம். ஆண்டவருடைய வார்த்தைய சொல்லலாம்னு வாய்ப்புகள் வரும்பொழுது, அந்த நற்கிரியைகள குறித்து ஜெபம் பண்ணும்போது, அத அழகா செய்ய வைப்பாரு. இந்த நற்கிரியைகள் நம்ம இடத்துல தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். நம்ம முடங்கி உட்கார்ந்து விடக்கூடாது என்பதை இங்கே காண்பிக்கிறார். அதே மாதிரி வாக்குவாதங்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்த தர்க்கங்கள். இது என்ன உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் விசுவாசிங்கிற போர்வையில உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு என்ன செய்ய முடியாது? ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவசிக்கவும் முடியாது. அவன் இந்த மாரி நடக்கக்கூடிய போதனைகள், பிரசங்கங்கள கேட்டுட்டு, அவன் என்ன செய்வான்? உட்கார்ந்து ஆர்கியுமென்ட்ட ஆரம்பிப்பான். ஒரு கேள்விய கேட்பான். அத கேட்டு பதில் வர்றதுக்கு முன்னாடி அடுத்த கேள்விக்கு போயிருவான். காரணம் என்ன? அவன் கேட்டு மனம் திரும்பணுங்கிற எண்ணம் அவனுக்கு கிடையாது. ஆனா, தர்க்கம் பண்றவனாவே இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா, சாத்தானுடைய ஆளுகையில இருக்காங்கிறத புரிந்து கொள்ள முடியும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தான் அப்படிப்பட்டவனா தான் இருக்கிறான். ஹி இஸ் ஒன்லி அன் ஆர்கியூவர். அவனால வசனத்த கேட்டு மனம் திரும்ப முடியாத சூழ்நிலையில தான் அவன் இருக்கிறான். அந்த மாரி இருக்கிறவங்களோட நம்ம நம்மளுடைய நேரத்த வீணாக்கக் கூடாது என்று போதிக்கப்படுகிறோம். அப்போ
தர்க்கத்துக்கு இடம் இல்ல. நெறைய பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொய் டாக்ட்ரின்ஸ பேசக்கூடியவங்க ஏராளமான பேர் இருப்பாங்க. அவங்களோடலாம் உட்கார்ந்து தர்க்கம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு எங்கேயுமே சொல்லல. அதனால அதுல நம்ம நேரத்த வீணாக்க கூடாது. ஜீவ வழிகளை யாரு ஏற்றுக்கொள்ள மனதுடையவங்களா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஆவியானவர் நம்மளை சொல்ல வைப்பார். சொல்லிட்டு நம்ம போய்க் கொண்டிருக்க வேண்டியது தான். அடுத்தது கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது எப்படி என்று எபேசியர் 5ல நம்ம போதிக்கப்படுகிறோம். இதுல கொஞ்சம் வாசனங்கள வாசித்து நம்ம தியானத்த முடிப்போம். எபேசியர் 5 1லிருந்து 17 வாசிக்கிறோம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும், பலியாகவும் ஒப்புக்கொடுத்து, நம்மில் அன்பு கூர்ந்தது போல, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும், மற்றெந்த அசுத்தமும், பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த மாதிரி என்ன? அவர் குமாரன் என்று அவருடைய அதிகாரம் இருந்தாலும், அதை அவர் ஒரு கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், தன்னை ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து கீழ்ப்படுத்தினார். அப்ப அதன் மூலமா அவர் என்ன செய்தாரு? தன்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, பிதாவின் விருப்பத்தின்படி என்ன இருக்குதோ அதை செய்தார். இப்ப அதே மாரி உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல நம்ம இன்புற்றிருப்பதற்கும், நம்முடைய விருப்பத்தை செய்வதற்கும், நமக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும், தேவனுக்கு எது பிரியமோ, அதை நமது பிரியமாக எடுத்துக்கொண்டு, நமக்கென்று இருக்கக்கூடிய அந்த ஆசைகள், விருப்பங்கள வி ஜஸ்ட் த்ரோ இட் அவே. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 உண்மையான ஒரு சாக்ரிஃபைஸ். ஏன்னா, எனக்கு எத்தனையோ எண்ணங்கள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. இப்ப எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனாலும் ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துக்கும், உங்களுடைய சித்தத்துக்கும் அதுல இடம் இல்லன்னு சொன்னா, அது எனக்கு வேண்டாம். உங்க சித்தம் எதுவோ அத குடுங்க. அதன்படி தான் நான் வாழ விரும்புறேன்னு சொல்லும் பொழுது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மாதிரியாக கொள்ளுகிறோம். அதுதான் தேவனுக்கு முன்பாக சுகந்த காணிக்கையாக இருக்குது. ஒரு உயரிய பலியாக இருக்குது என்பதை காண்பிக்கிறார். அதே மாதிரி வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும், புத்தியீனமான பேச்சும், பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். சோ, நல்ல விசுவாசிகளும் கூட, இந்த இச்சையின் பாவத்தை ஜெயித்தவர்களும் கூட வம்பு பேசுறது, சும்மா ஒரு ஒரு கேலிக்காக, கிண்டலுக்காக கூட சில விஷயங்கள பேசுவது, அன்புக்கு விரோதமானதாகத்தான் இருக்குது. ஏன்னா, ஒரு ஒரு காமெடிக்காக, ஒரு ஒரு ஃபன்னுக்காக வேண்டி ஒருத்தர வந்து கிண்டல் பண்ணி பேசினா, ஒருவேள அவரும் கூட சிரிக்கலாம். ஆனா, உள்ளுக்குள்ள அவருக்குள்ள ஒருவேள நம்ம இடத்துல ஒரு குறை இருப்பதனால தான், இப்படி சொல்லி சிரிக்கிறாங்க போல, அப்படின்னு அவர் நினைத்து விட்டால், அவர் என்ன ஆகி விடுகிறாரு? அந்த வேதனைக்குள்ள போய் விடுகிறாரு. அப்போ ஒரு சகோதரன வந்து நான் இந்த மாரி ஒரு நிலைக்கு ஆளாக்குவதனால, அதுவும் பாவ செயலாகவே இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, "வம்பும், பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்வதிலே தகும்." அப்போ எப்போதும் என் நாவுகள் தேவனை துதித்துக் கொண்டிருப்பதாக இருந்தால், இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நான் விலக்கி காக்க முடியும். அடுத்தது புத்தியீனமான பேச்சு, அ இது எல்லாமே தவிர்த்து விட வேண்டியது. அடுத்து விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பார்த்தீங்களா? அப்போ இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? பொருளாசை என்பதும் கூட ஒரு விக்கிரக ஆராதனை தான் என்பதை தெளிவுபடுத்துறாரு. அடுத்தது விபச்சார பாவம். அதுக்கப்புறம் அசுத்தம். அசுத்தம்ங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள மற்ற அநேக காரியங்கள் அடங்கி இருக்குது. இப்படிப்பட்டவங்களால தேவனுடைய ராஜ்யத்த சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லிட்டாரு. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி
சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதற்கும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. இப்போ அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டு செய்கிறவங்க வஞ்சிக்கப்படுறாங்க. சாத்தானால பரவாயில்ல, இதெல்லாம் செய்யறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இது எல்லாரும் பண்றதுதான் அப்படின்னு சொல்லி அந்த வஞ்சனைங்கிற ஒரு காரியத்தை தான் ஆம், தோட்டத்துல வைத்து ஆதியாகமத்துல சாத்தான் செய்தான். இதை சாகிற நாளில், இதை புசிக்கிற நாளில் நீங்க சாக மாட்டீங்க என்று சொல்ற ஒரு பொய்யின் மூலம் ஒரு இச்சிக்க கூடாத ஒன்றை இச்சிக்கும்படி செய்தான் சத்துரு. அதே மாதிரி இந்த நாள்லயும் இதனால ஒண்ணும் தப்பில்ல அப்படின்னு சொல்லி நம்மள காம்ப்ரமைஸ் பண்ண வைப்பான். ஏதாவது ஒரு வழிகள்ல பிரஷர குடுத்து, அந்த மாரி நேரத்துல நம்ம வந்து காத்துக்கொள்வதை குறித்து கர்த்தர் சொல்றாரு. அதே நேரத்துல ஆ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த நேரம், இந்த காலகட்டம் மிகவும் இந்த கடைசி காலமா இருப்பதுனால அநேக பாவங்கள் பெருகி இருக்குது. சாத்தான் அநேகரை வஞ்சித்து பல்வேறு வழிகள்ல டெக்னாலஜி மூலமா, இந்த கரண்ட் டைம்ஸ் மூலமா அநேகர வந்து கள்ள பிரசங்கங்கள், கள்ள போதனைகள குடுத்து, அநேகர தொடர்ந்து டிசீவ் பண்ணி, விசுவாசிகள் என்று அவங்களை எண்ண வைத்து, உள்ளுக்குள்ளே பாவத்துக்கு அடிமைகளாய் வாழ வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான பிரசங்கங்கள கேட்பதற்கு அநேகருக்கு விருப்பம் இருக்காது. அவர்கள் செவித்துண உள்ளவர்களாகி, தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்ளுவாங்க. கேட்கறதுக்கு பிரசங்கம் நல்லா இருக்கு, வொர்ஷிப் நல்லா இருக்குன்னு சொல்லி, நெறைய காரியங்கள அவங்களுடைய இச்சைக்கு எது ஒத்து போகுதோ, அத அநேகர் தெரிந்து கொள்ளுவாங்க. காரணம் என்ன? அவங்களால ஆவியானவருடைய கடிந்து கொள்ளுதல ஆவியானவர் என்ன செய்றாரு? துர்க்கிரியைகள கடிந்து கொள்ளுகிறாரு. நற்கிரியைகள ஊக்கப்படுத்துறாரு. இந்த கடிந்து கொள்ளுதலை வந்து சகித்துக் கொள்ள முடியாம இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு போய்விடுவாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க? ஆக்கினைக்கு உட்படுவாங்க. இப்படி போகக்கூடிய அநேகருக்கு என்ன உண்டாகும்? அந்த பாவ வழிகள்ல நடக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் தான் கிடைக்கும். அப்போ நம்ம ஞானமுள்ளவர்களாய் நடந்து, தேவனுக்கு பிரியமானது என்னதென்பதை நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கணும். குறிப்பா நம்மளுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற டயத்த நம்ம சரியா பயன்படுத்தணும் என்று ஆவியானவர் சொல்றார். ஆமென். சரி, நான் இப்போ இந்த இடத்துல அ தியானத்த முடிக்கிறேன். நீங்க உங்களுடைய அனுபவத்துல, நீங்க எதெல்லாம் முக்கியமானதா பார்க்கிறீங்க? இந்த நாட்கள்ல நம்ம எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய தியானத்துல இருந்து கேட்ட வார்த்தைகள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.